ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சயின்சஸ். இன்றைக்கி நாம் பண்ணியிருக்க ஒரு அழகான மில்க் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், சாக்லேட் மில்க் தான். பட் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நாங்கள் எப்போவும் ரெகுலராக பண்ணுற உரதால் மில்க் தான், உளுந்து பால். அந்த உளுந்து பாலில் இன்றைக்கி ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் இந்த ஹெர்ஷீஸ் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டிருக்கோம் 4 கப்புக்கு. அண்ட் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல், இது ஒரிஜினல் வெண்ணிலா, போர்பான் வெண்ணிலான்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆர்கானிக். இந்த வெண்ணிலா நீங்கள் பார்க்கலாம், அப்படியே பிளாக் கலரில் இருக்குது. ஒரிஜினல் வெண்ணிலா பீனை அப்படியே அரைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் வெண்ணிலா. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எசன்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ இது ரெகுலர் வெண்ணிலா எசன்ஸை விடைக்குமே இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இந்த சின்ன பாட்டில் இதுதான் அதோட பாட்ஸு நீங்கள் பார்க்கலாம், போர்பான் வெண்ணிலா. ஸோ நீங்களும் இது மாதிரி கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் வெண்ணிலா, இப்படி தான் இருக்கும் நமக்கு. அண்ட் பீனாவே கூட கிடைக்கிது, அதை வச்சு நாம் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம வீட்டிலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி அதே உளுந்து பொடி, எல்லாமே அதே தான். 2 கப் பால், 2 கப் தண்ணி. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் பண்ணுற உளுந்து பால் வச்சு. அண்ட் இது ஜஸ்ட் இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி ஒரிஜினல் வெண்ணிலா போட்டிருக்கோம். அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். இன்றைக்குள்ள மில்கில் சாக்லேட்டி ஃப்ளேவராக பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். எங்கள் வீட்டில் ஆக்சுவலி நேச்சுரல் வெண்ணிலா பீனே இருக்குது, பட் நாங்களுமே அதை யூஸ் பண்ணலை. ஏன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணதுக்கு நிறைய டைம் நமக்கு டைம் இருக்காது. இதுதான் உண்மையான வெண்ணிலா பீன். ஸோ இதுதான் நமக்கு அந்த அழகான அந்த சூப்பரான அரோமா கொடுக்குறது, நமக்கு அந்த வெண்ணிலா அரோமான்னு சொல்கிறோம்ல, வெண்ணிலா ஃப்ளேவர். ஸோ அது எல்லாம் இந்த பீன் தான். பட் நம்ம இப்போது ரெகுலராக கேக்ஸ்க்கு எல்லாம் எசன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சிந்தட்டிக் தான். அது எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நம்ம ஏதோ தண்ணியில், இதுக்கு ஒரு ப்ராசஸே இருக்குது, தண்ணியில் சோக் பண்ணி இதை நாம் டேரெக்டாக கேக்கில் ஊற்றிடலாம். ஸோ செம வாசமாக இருக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணால். பட் நாங்களுமே வாங்கி வச்சுட்டு இது பொழுதும் யூஸ் பண்ணலை, ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெண்ணிலா பீனை காட்டியிருக்கேன். இனி இதை வச்சு உங்களுக்கு ஒரு ரெசிபியும் நான் சீக்கிரம் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த உரத் தால் மில்க்கு ட்ரை பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேங்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு. ரெகுலர் உளுந்து பாலை விடைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய், see you.